அனைவருக்கும் வணக்கம். வைகாசி மாத செவ்வாய்க்கிழமை 9 செவ்வாய்க்கிழமை தோறும் இந்த வழிபாடு நீங்கள் செய்து பாருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு பணம் சேர ஆரம்பிக்கும். நகையும் சேரும். நகை அடமானத்தில் இருக்குது அப்படின்னா அது சீக்கிரமாக உங்கள் கைக்கு வரும். இதற்கு தேவையானது என்ன அப்படின்னா ஒரே ₹1 காயின் மட்டும் நமக்கு இருந்தால் போதும். ஒவ்வொரு வாரமும் ₹1 காயின் நமக்கு தேவைப்படும். நீங்கள் முருகப்பெருமானுக்கு ஒரு தீபத்தை ஏற்றி வச்சுக்கோங்க. ஒரு அகல் தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வைத்துட்டு ஒரு சிவப்பு நிற துணியை எடுத்துக்கோங்க. அந்த சிவப்பு நிற துணியில் மஞ்சள் 4 பக்கமும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கோங்க, அல்லது சந்தன குங்குமம் 4 மூலையிலையும் நீங்கள் வச்சுக்கிடணும். வைத்துட்டு 9 துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. 9 பச்சை அரிசியை நீங்கள் எடுத்துக்கிடணும். 9 எண்ணிக்கையில் தான் நீங்கள் எடுக்கணும். 9 பச்சரிசி, 9 துவரம் பருப்பு, ஒரே ₹1 நாணயம் நீங்கள் வச்சு முடிச்சு போல கட்டி நீங்கள் இதை பணம் வைக்கிற இடத்துலையோ அல்லது முருகன் பாதத்துக்கிட்டையோ அல்லது நீங்கள் நிலைவாசல் உள்பக்கமோ கட்டி விட்டுறணும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு நிச்சயமாக நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்து இதை நீங்கள் செய்கிறீங்களோ அந்த வேண்டுதல் அப்படியே நடக்கும். அதாவது நீங்கள் ஒரு வேலை வேண்டும் அப்படிங்கிறதுக்காக இந்த பரிகாரம் செய்தாலும் வேலை கிடைக்கும். பணம் வேண்டும் நீங்கள் நினச்சி இந்த பரிகாரம் செய்தாலும் பணம் கிடைக்கும். இப்போ ஒருவேளை உங்களுக்கு நகையோ அல்லது ஏதோ அடமானத்தில் இருக்குது, இல்லைன்னா ஹோம் லோன் போய்கிட்டு இருக்கு, அந்த மாதிரி ஒன்று இருக்குது அப்படின்னா கூட அது சீக்கிரமாக சரியாக வேண்டும், சீக்கிரமாக கட்டிவிட வேண்டும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வேண்டுதல் பண்ணி இதை செய்யும்போது அது சரியாகும். நீங்கள் செவ்வாய்க்கிழமை இது எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒன்று நம்ம காலை நேரத்தில் செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்னா செவ்வாய் ஹோரையில் இரவு 8 மணிலேருந்து 9 மணி செவ்வாய் ஹோரை இந்த நேரத்தில் இந்த பரிகாரம் செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது நமக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். வழிபாடு பார்த்தீங்கன்னா மாலை 6 மணிக்கு மேலே வழிபாடு செய்து கொள்ளலாம். இந்த பரிகாரம் மட்டும் அந்த செவ்வாய் ஹோரையில் செய்வது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை செய்துவிட்டு நீங்கள் பணம் வைக்கிற இடத்துல அல்லது முருகன் பார்த்துக்கிட்டே நீங்கள் வச்சிடணும். வைத்துட்டு இதை நீங்கள் எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா மறுவாரம் திங்கட்கிழமை மாலை நேரமோ அல்லது காலை நேரமோ நீங்கள் எடுத்துடணும். எடுத்துட்டு இந்த பச்சரிசியும் அந்த துவரம்பருப்பும் பறவைகளுக்கு போட்டு அந்த ₹1 நாணயத்தை எடுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சின்ன டப்பாலையோ அல்லது இன்னொரு கிளாத்துலையோ நீங்கள் முடிச்சு போட்டு வச்சிடலாம். ஒரு மஞ்சள் நிற துணியில் கூட நீங்கள் வச்சிடலாம். இல்லைன்னா டப்பாவில் கூட சின்ன டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க. அடுத்து மறு செவ்வாய்க்கிழமை நீங்கள் இதே போல் நீங்கள் செய்ய வேண்டும். 9 பச்சரிசியும் 9 துவரம்பருப்பை எடுத்து புதியதாக இருக்கிற ₹1 நாணயம் நீங்கள் வைக்க வேண்டும். இதே நீங்கள் பயன்படுத்தக்கூடாது. புதிதாக வைக்கிற ₹1 நாணயத்தை நீங்கள் வச்சு இந்த முடிச்சு போல் கெட்டு மறு திங்கக்கிழமை இதை நீங்கள் மாற்றி வைக்க வேண்டும். அல்லது செவ்வாய்க்கிழமை காலையில் கூட நீங்கள் எடுக்கலாம். எடுத்துட்டு அல்லது நீங்கள் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் நீங்கள் பண்ணுவீங்க பார்த்தீங்கன்னா அந்த நேரம் கூட நீங்கள் எடுத்து வைத்துட்டு புதிதாக நீங்கள் வைக்கலாம். ஸோ இது திங்கக்கிழமை மாற்றலாம், செவ்வாய்க்கிழமை மாலை நேரமும் நீங்கள் மாற்றலாம், ஒன்று தவறில்லை. நீங்கள் இந்த மாதிரி வார செவ்வாய்க்கிழமை புதிதாக ஒன்று நீங்கள் வைக்க வேண்டும். வைத்துட்டு அதற்கப்புறம் இந்த இரண்டாவது இந்த ₹1 நாணயத்தை சேர்த்து வச்சுக்கோங்க. மொத்தம் இதே போல் 9 நாணயம் நீங்கள் சேர்க்க வேண்டும். 9 நாணயம் சேர்த்து வைத்துட்டு நீங்கள் 9 வாரம் முடிந்த பிறகு இதில் ஒரு வாரம் உங்களுக்கு ஸ்கிப் ஆகலாம். ஏதாவது பீரியட்ஸ் இந்த மாதிரி ஆகிட்டு இல்லைன்னு எங்கள் ஊருக்கு போயிட்டீங்க அப்படின்னா ஸ்கிப் ஆகிடலாம், ஒன்று தவறில்லை. அடுத்த வாரமாக நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இப்போ 3 வாரம் நீங்கள் செய்திருக்கிறீங்க, 4வது வாரம் பீரியட்ஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சு, பூஜை செய்ய முடியல இல்லை பரிகாரம் செய்ய முடியல அப்படின்னா அடுத்த வார செவ்வாய்க்கிழமை செய்யும்போது நீங்கள் 4வது வாரமாக கவுண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த பரிகாரம் அதுவரை அப்படியே இருக்கட்டும். பூஜையில் இருக்கட்டும் அல்லது பணம் வைக்கிற இடத்துல இருந்தாலும் சரி அப்படியே இருக்கட்டும். அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா மொத்தம் 9 வாரம் இதை செய்துட்டு 9 நாணயத்தை எடுத்து நீங்கள் கோவிலுக்கு முருகன் கோவிலுக்கு போக வேண்டும். பக்கத்தில் இருக்கிற முருகன் கோவிலுக்கு போனாலும் போதும். போயிட்டு நீங்கள் அங்கே உண்டியில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த உண்டியில் போயிட்டு இதை சேர்த்துடணும். நீங்கள் எந்த நேரத்தில் போய் சேர்க்க வேண்டும் அப்படின்னா ஒன்று காலை நேரம் செவ்வாய் ஹோரையில் நீங்கள் போயிட்டு சேர்க்க வேண்டும். காலை 6 to 7 முடியாத பட்சத்தில் மட்டும் நீங்கள் மாலை 5 மணிக்கு மேலே கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் அந்த நேரத்தில் போயிட்டு நீங்கள் சுவாமிக்கு இந்த உண்டியில் இந்த நாணயத்தை சேர்த்துடுங்க. இதை நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுக்கு பணம் அவ்வளோ சேரும். கடன் இருந்தால் கடன் குறையும். உங்கள் வாழ்க்கையில் ஞானம் சக்தி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். நல்ல ஒரு வேலை கிடைக்கும். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அது அப்படியே நடக்கும். மிகவும் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்து பாருங்கள். உங்களுடைய வேண்டுதல் என்னவோ அந்த 9 வாரத்துக்குள்ளே உங்களுக்கு நிச்சயமாக அது நடக்கும். இது மிகப்பெரிய சக்தி வாய்ந்த பரிகாரம். நிச்சயமாக செய்து பாருங்கள். முருகனுடைய அருளால் நமக்கு வேண்டுதல் அனைத்துமே நடக்கும். முருகன் ஒருபோதும் நம்மளை கைவிடவே மாட்டார். ரொம்ப நமக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இந்த பரிகாரமும் முருகனும். முருகன் நமக்கு என்ன நினைக்கிறோமோ, முருகன் நமக்கு என்ன தேவையோ அதை நமக்கு படிப்படியாக செய்து கொடுப்பார். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவல் தெரிந்து கொள்ளணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா ராஜேஷ் செல்வம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.